கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 40வது வசனம். லூக்கா 24:40. லூக் 24:40. தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளியின் சரீரம் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால அந்த சரீரத்திற்கு என்ன இருக்கு? கால் இருக்கு, கை இருக்கு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தான் ஒரு ஜீவன் உள்ளவர் என்று காட்டுவதற்காக, நான் ஜீவிக்கிறவனாய் இருக்கிறேன், நான் உயிர் தெழுந்த சரீரம் எனக்கு கிடைத்தது போல உங்களுக்கும் கிடைக்கும் என்று காட்டும் விதமாக அவர் என்ன பண்ணுறாரு? அங்கே அவர்களுக்கு தன்னுடைய சரீரத்தினுடைய கையையும் காலையும் காட்டுகிறார். ஏன்னா நம்ம யோவான் 20வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொன்னார்? தோமா, கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். என்ன? எனக்கு அவர் கையை பார்க்கணும், அப்பதான் நான் விசுவாசிப்பேன். யாரு? தோமாவோட வார்த்தை. ஆனால் கர்த்தர் எந்த அளவுக்கு ஒரு இரக்கமுள்ள தேவன் பாருங்க. ஆதி திருச்சபையில் அவர் 12 பேரை விட்டு போகிறாரு. அந்த 12 பேரில் ஒருத்தர் மீதி பேர் சொல்லுகிற சாட்சியை நம்ப மாட்டேங்கிறாரு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன? நான் கையும் காலையும் பார்த்து, நான் அதுக்குள்ளே விலாவையும் பார்த்து, அதுக்குள்ளே என் விரலை போட்டாட்டி ஒழிய நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறவரையும் தேடி வந்து இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜீவிக்கிற தேவன் என்று காட்டக்கூடிய ஒரு காரியம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தோமாவை ரொம்ப ஈஸியாக ஒன்றுமில்லாமல் அவர் உதாசீனப்படுத்தியிருக்கலாம், படுத்தவே இல்லை. அப்போ என்ன நம்ம பார்க்குறோம்? உண்மையாக யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறாங்களோ, அவங்க அவிசுவாசத்தில் இருந்தாலும் சரி, விசுவாசத்தில் இருந்தாலும், நான் உண்மையான தேவனை தெரியணும், எனக்கு இது நடந்தால் தான் தெரியும், இது நடந்தால் தான் நான் கர்த்தரை விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்த்தருடைய அவரை குறித்த ஒரு விசுவாசத்துக்கு உண்மையாக தேடக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பும் போய் அவங்கள சந்தித்து அவர்களுக்கு கர்த்தர் தான் ஜீவனோடு இருக்கிறார், என்கிட்ட கை இருக்கு, கால் இருக்கு என்று சொல்லக்கூடியதாய் அதை காட்டக்கூடியதா ஒரு சின்ன காரியம். ஆனாலும் அது தோமாவிற்கு ஒரு அவசியமான ஒரு காரியமாய், தோமா அதன் மூலமாய் கர்த்தரை விசுவாசித்து வாழ்வதற்கு ஒரு அடிப்படையாய் இருப்பதற்கு கர்த்தர் செய்யக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேடி போய் அவர்களை விசுவாசத்தில் வர்த்திக்க பண்ணுவதற்கு தன்னால் இயன்றதை செய்யக்கூடிய ஒரு தேவன். அது மாத்திரமல்ல, யாராக இருந்தாலும் நம்ம உண்மையாய் அவரை தேடும்போது கண்டடைய முடியும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய கையையும் விலாவையும் நான் பார்க்காட்டி அவரை விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்கிற தோமாவை தேடி வந்து ஆண்டவர் தான் யாருன்னு காட்டுறாரு. அதனால தான் தோமா இரத்த சாட்சியாக நம்ம சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் ரத்தம் சிந்தி மரிச்சார். காரணம் என்ன? என்னை தேடி வந்த தெய்வம், என்னை தான் யார் என்று அடையாளம் காட்டி கொடுத்த தேவன். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம யாராக இருந்தாலும் நீங்கள் உண்மையாக, ஆண்டவரே நான் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும், நான் உண்மை விசுவாசத்தில் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் கேட்கும்போது, சமீபத்தில் நம்ம செய்திகளை கேட்டு ரட்சிக்கப்பட்ட ஒருத்தருக்குரிய சாட்சியை கேள்விப்பட்டேன். அவர் ஒரு கார்பெண்டரா, தச்சு வேலை செய்கிறவரை, கொத்தனாராக இருக்கிறாரு. ஆமாம், மேஷனாக இருக்கிறாரு. அவர் கொத்தனார் வேலை செய்கிறவர். ஒரு நாளைக்கு 750 ரூபா சம்பளம் வாங்குறவர். ஆனால் அவர் யாருன்னா, கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவங்கள அடித்து துன்புறுத்துறவர். அப்படி இருந்த ஒரு ஆள் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகினார். அவர் நம்மளுடைய செய்திகளை கேட்டு அவர் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு அவருடைய சம்பளத்தில் பாதி பகுதி எடுத்து ஊழியத்துக்கு வைத்து விட்டு மீதி பணத்தில் மட்டும் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டு அவர் சபை நடத்த ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 7 இடங்களில் அவர் சபைகளை ஆரம்பித்து வச்சு, ஒவ்வொரு இடத்துலையும் சபையில் ஒரு 40-50 பேர் வந்த உடனே அதில் உள்ள ஒரு தலைவரை தெரிந்தெடுத்து அவங்கக்கிட்ட அந்த சபையை கொடுத்துட்டு, நீங்கள் இந்த சபையை நடத்துங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் புதுசாக தொடங்கக்கூடியதா. இப்படி 7 இடங்களில் சபையை ஆரம்பித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வர்றாருன்னு என்ன ஒரு ஆனந்தம்! சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம்.
எனக்கு அருமையானவர்களே, ஒன்றும் ஒரு படிப்பறிவு இல்லாமல் ஒரு கொத்தனாராக வேலை பார்க்குறவர் என்ன கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதா? அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், நான் கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பீர்கள். ஆமென். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவரே, உம்மை தரிசித்து விசுவாசித்து ஆண்டவரே உமக்கென்று வல்லமையான ஊழியம் செய்கிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் இவர்களை விசுவாசத்தில் வர்த்திக்க பண்ண வேண்டுமாய், ஆண்டவரே, உம்முடைய அன்பினால இவர்களை வழிநடத்த வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.